ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஜீசஸ் பற்றி வந்து நான் வந்து அவர் வந்து கடவுள், அவர் வந்து காடுன்னு ப்ரொக்ளைம் பண்ணுறது எதனாலனா வந்து நான் வந்து லைக் ஓகே ஜெனரேஷனாக இவங்க வந்து கிறிஸ்டியன்ஸ், ஸோ தே ஹேவ் டு டாக் அபவுட் ஜீசஸ், ஸோ அவங்க வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் பற்றி பேசி தான் ஆகணும் அப்படி கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி எங்கள் அப்பா அம்மா சொன்னாங்க, சொல்லிட்டு இவன் வந்து ஜீசஸ் பற்றி தான் சொல்லணும்னு வளர்த்துருப்பாங்க, அதுக்காக கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதனாலனா வந்து இதுதான். ஸோ கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஸோ என்னோட லைஃப்பில் வந்து நான் வந்து டெய்லி நம்ம வந்து கிராஸ் பண்ணுறப்போ அவர் வந்து நல்லவர்ன்றது வந்து ருசித்து பார்த்துன்னுக்கிறேன் நான். ஓகேங்களா? ஸோ இங்கிலீஷ்லேயும் இதில் நல்லா போட்டிருக்கு, நான் வச்சிருக்கிறது இஆர்வி வெர்ஷன். ஓகேங்களா? கிவ் த லார்ட் அ சான்ஸ் டு ஷோ யூ ஹவு குட் he is. ஸோ அவருக்கு ஒரு சான்ஸை கொடுத்து பாருங்க, அவர் எப்படி நல்லவருன்ட்டு போட்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ வெர்ஷன்ஸ் வந்து டிஃபர் ஆகும், பட் மீனிங் ஒன்று தான். அதாவது ஏசப்பாவை வந்து நம்ம வந்து உறுதியாக பற்றிக்கொள்ளுமோ அவங்களுக்கு வந்து அவர் வந்து அதாவது இட்ஸ் ரிலேஷன்ஷிப். ஓகேங்களா? எப்படி நம்ம ஃபாதர் அண்ட் சன்னோட ரிலேஷன்ஷிப் இருக்கோ அதே மாதிரி தான் வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் தான் நம்மளை வந்து படைச்ச ஒரே கடவுள். அவருக்கும் அவரை வந்து என்னை வந்து தெரிஞ்சிருக்கு, என்னை பற்றி அவருக்கு தெரிஞ்சிருக்குன்றது தான் வந்து இது எல்லாமே ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே தான் அடங்கும். ஸோ இப்போ நான் வந்து உங்ககிட்ட வந்து நீங்கள் ஜீசஸ் கிரைஸ்ட்டை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், அவர் வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து நல்லதாக நடக்கும் அப்படின்னு நான் வந்து சொல்லப்படுறது கிடையாது. நீங்கள் அவர் கூட ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுக்கோங்க, அவர் தான் மெய்யான கடவுள் நம்பி அவர்கிட்ட நீங்கள் பேச பேச அவர் உங்ககிட்ட வந்து பைபிள் மூலியமாக உங்ககிட்ட பேசுவார். ஸோ அது வந்து நீங்கள் கிளியராக ஃபீல் பண்ண முடியும். அதுதான் நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு கிவ் இட் அ சான்ஸ்ன்னு சொன்னது. அவர் நல்லவர்ன்றதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ருசித்து பார்க்க பார்க்க அது நீங்கள் வந்து அப்படியே அந்த ரிலேஷன்ஷிப்பில் கண்டினியூ பண்ணிட்டே போகிறது உங்களுக்கு தெரியும்.